மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். பல விஷயங்க பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தமிழில் சொல்கிறத உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள்லையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போது நான் உதாரணமாக சொல்கிறேன். ஊரோடு ஒத்து வாழ் அப்படிம்பாங்க. தனி மரம் தோப்பாகாது, நீ தனியாக உக்காந்துருந்தா முடியாது, எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தால் தான் வாழ்க்கைன்னுட்டு. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க? பி எ லேக்காம். அதாவது நீ தனி ட்ராப்பாக இருக்காத, ஒரு ட்ராப்லெட்டாக இருந்து பிரயோஜனம் இல்லை. பி எ லேக், அதே தான் ஊரோடு ஒத்து வாழ். அதை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. ஒரு ஊரில் ஒரு மாஸ்டர் இருந்தாருங்க. அந்த மாஸ்டர் கிட்ட வேலை கற்றுக்கிறதுக்காக ஒரு பையன் போய் சேர்ந்தான். அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில். அந்த மாதிரி அந்த பையன் அந்த மாஸ்டர் கிட்ட அவருடைய கலையை கற்றுக்கிறதுக்கு, அவருடைய வேலையை கற்றுக்கிறதுக்காக இவன் போய் சேர்றான். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாஸ்டரும் அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு, டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. எந்த மாதிரி வந்து அந்த வேலையை செஞ்சால் சுலபமாக முடியும், அழகாக முடியும், அப்படி பல நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அவனும் வந்து ஆர்வமாக கற்றுக்கிறான். இப்படியே பல நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் போகுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த பையனால் மாற்றிக்கவே முடியல. என்னதுன்னு கேட்குறீங்களா? கம்ப்ளைண்ட். எதை எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவன். என்னப்பா இந்த விஷயத்த செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம், ஆனால் அப்படின்னு ஒரு ஆனா போட்டு ஒரு பெரிய பட்டியலே போடுவான். எப்போ பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான். அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அப்படி இப்படி ஒய்யின்னு இந்த மாஸ்டர் பார்த்தாரு. புத்திசாலி பையன், நல்ல பையன், வேலையை நாம் சொன்னால் அப்படியே கச்சிதமாக அதை முடிக்கிறான். ஆனால் இந்த ஒரு குணம் மட்டும் இருக்கே அவனுக்கு. என்ன குணம்? எதுக்கு எடுத்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறது, ஒரு நொட்டை சொல்கிறது, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அது நல்லா தான் வந்திருக்கும், நல்லா தான் அவனே செஞ்சுருப்பான். ஆனால் பாருங்கள், அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தாரு இவர். இன்னும் சில மாதங்களில் நாம் வந்து இவனுடைய ட்ரைனிங் முடிஞ்சு, அப்ரெண்டிஸ்ஷிப் முடிஞ்சு இவனை நாம் அனுப்ப போகிறோம். இவன் வெளியில் போய் இவன் வந்து பிரபலம் ஆகிறானோ இல்லையோ, நல்ல வேலை பண்ணுறானோ இல்லையோ, நம்ம பேரை இவன் கெடுக்கக்கூடாது. அடுத்தது இவனுக்கு உலகம்னா என்ன நம்ம புரிய வச்சே ஆகணும், வேறு வழி இல்லை. நாம் தான் அதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவனை கூப்பிட்டு இந்த புடி அப்படின்னு ஒரு பொருளை கையில் கொடுக்குறாரு. என்ன மாஸ்டர் இது? நீ சொல்லு என்னது அது? உப்பு மாஸ்டர். சரி, இந்த டம்ளரில் தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து நீ அதை கொட்டு. கை நிறைய உப்பு எடுத்து அந்த தண்ணியில் கொட்டிடுறான். நல்லா கலந்துருச்சா? கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, கரைஞ்சிருச்சா உப்பு? கரைஞ்சிருச்சு மாஸ்டர். அதை எடுத்து குடி. மாஸ்டர், இதை எடுத்து குடிக்கவா? குடிப்பா, நான் சொல்கிறேன்ல, நீ குடி. ஒரு முழுங்க வச்சதும் மாஸ்டர் கரிக்குது மாஸ்டர், தூ அப்படின்னு துப்பிடுறான். அவனால் அதை இது பண்ண முடியல. மாஸ்டர் சிரிச்சுக்கிறார். சரி சரி சரி, ஓகே, வா, அப்படியே நாம் வந்து ஒரு வாக் போயிட்டு வரலாம், வா என் கூட வா அப்படின்னு இவனை வாக்கிங் கூட்டி போகிறார். அங்கே அவங்க போகிற பாதையில் ஒரு குளம் இருக்குது. குளத்தை நோக்கி தான் மாஸ்டர் போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த குளத்துக்கிட்ட போனதும் திரும்ப அந்த பையன்கிட்ட ஒரு கைப்பிடி நிறைய உப்பை கொடுத்து, இந்த குளத்தில் இதை கரை அப்படின்னு சொல்கிறார். அவனும் வந்து கரைச்சிடுறான். எதுவும் கேட்கறதில்ல. அதிசயமாக அவன் வாய் எந்த குற்றமும் கண்டுபிடிக்கலை, எதுவும் கேட்கல. மாஸ்டர் சொன்னதை அப்படியே செஞ்சிடறான், கரைச்சிடுறான். கரைச்சதுக்கப்புறம் மாஸ்டர் சொல்கிறாரு, சரி இப்போ அந்த தண்ணியை எடுத்து குடி, குளத்து தண்ணியை வாய் நிறைய கை நிறைய எடுத்து வாய் நிறைய குடிப்பா அப்படின்னு சொல்கிறார். அவனும் வந்து எடுத்து குடிக்கிறான். எப்படி இருக்குது? நல்லா இருக்கு மாஸ்டர், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தண்ணி, அப்படியே ஜில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குது தண்ணி, பிரச்சனை ஒன்றுமே இல்லை. நீ கரைச்ச உப்பு தெரியுதா? தெரியல மாஸ்டர். இதுலேருந்து உனக்கு ஏதாவது புரியுதா? புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனாலும் நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். மாஸ்டர் அவனை உட்கார வச்சு இந்த குளத்தங்கரையிலேயே சொல்கிறாரு, இங்கே பார், வாழ்க்கை அப்படிங்கிறது உனக்கு ஒரு மாதிரி, எனக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தங்களுக்கு ஒரு மாதிரிலாம் கிடையாது. அது ஒரே மாதிரி தான். அந்த வாழ்க்கையிலேருந்து வர வலிகள், த பெயின் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், யாருக்கும் கூட குறைச்ச கிடையாது. அது எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. உன் பேரை பார்த்த உடனே உனக்காக புதுசாக பிரச்சனைகள், இந்த ஆள் வந்துட்டான்ப்பா, இந்த பிரச்சனை நான் போய் அவங்ககிட்ட ஒட்டிக்கிறேன் அப்படின்னு ஒட்டிக்க போகிறதில்ல.
அது மாதிரி தினப்படி வாழ்க்கை நடத்துறது அப்படிங்கிறது ஒரு கலை. இப்போ நீ என்ன பண்ண, உப்பை வந்து கிளாஸில் போட்ட உடனே என்னாச்சு, கரிச்சுது உனக்கு. அதே உப்பை ஒரு குளத்துல போட்ட என்னாச்சு, உப்பு இருக்கிற இடமே தெரியல. அந்த சின்ன அளவு உப்பு எங்கேயோ போய் அந்த தண்ணியோட தன்மை மாறாமல் உனக்கு புத்துணர்ச்சி கொடுத்தது. ஜில்லுன்னு இருந்தது தண்ணி, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தண்ணி. அதே மாதிரி உன் மனசை நீ வந்து கிளாஸாக வச்சுக்க போறியா இல்லை பெரிய குளம் மாதிரி ஆக்கிக்க போறியா அப்படின்னு நீ தான் முடிவு பண்ணணும். கிளாஸ் மாதிரி வச்சுக்கிட்டேன்னா வாழ்க்கையில் வர அத்தனை பிரச்சனைகளும் எல்லா கஷ்டங்களும் உப்பு அது உனக்கு கரிச்சிக்கிட்டே இருக்கும். நீ உன்னை நொந்துக்கிட்டே இருப்ப, குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்ப, பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் உன்னுடைய மனசு வந்து உன்னுடைய மைண்டு பெரிய குளம் மாதிரி பறந்து விரிந்து வச்சுக்கிட்டேன்னா வாழ்க்கையில் வர கஷ்டம், நஷ்டம், அப்புறம் வலிகள் அப்படிங்கிற அந்த உப்பு இருக்கிற இடம் தெரியாமல் கரைஞ்சி போயிடும். உனக்கு எப்போவும் வாழ்க்கை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இனிக்கும் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறார். அப்போ தான் அந்த பையனுக்கு ஓ கரெக்டு தான் மாஸ்டர் சொல்கிறது அப்படின்னு புரியுது. இது அந்த பையனுக்கு மட்டும்தான் மாஸ்டர் சொன்னாருன்னு நினைக்கிறீங்களா? நம்மளையே தினப்படி வாழ்க்கையில் நாம் நிறைய பேரை பார்த்துருப்போம், பலவிதமான குணாதிசயங்களோடு பார்த்துருப்போம். அதில் சில பேரை பார்த்தீங்கன்னா எதை நீங்கள் சொன்னாலும் இது முடியாதுங்க, இது ஒர்க் அவுட் ஆகாதுங்க, இது நடக்காதுங்க, இது சரிப்படாதுங்க, இது ஒத்து வராதுங்க. அதாவது இந்த முடியாது, இல்லை, வராது அப்படிங்கிறதையே விதவிதமாக சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் அப்படியே ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு பாயிண்ட்டை பிடிச்சி அது முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் முடியாதுங்கிறது முடியாதுன்னு சொல்கிறது தான். இவங்க எல்லாருமே வாழ்க்கையோட அடுத்த படி கண்டிப்பாக ஏற முடியாது. அதே இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க யாராவது வந்து அவங்கள பிடிச்சி தள்ளணும் அப்படின்னு எதிர்பார்ப்பெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களே பிடிச்சி நாம் ஓரமாக உட்கார வச்சுட்டு, ஏன்னா வாழ்க்கை ஓடுற ஓட்டத்தில் அவங்கெல்லாம் காணாமையே போயிடுவாங்க. வேகமாக காற்றடிக்கும் போது, வேகமாக தண்ணி வரும்போது அதோடைய எதிர்ப்பு என்ன பண்ணும், உடச்சி தகர்த்தெறிஞ்சிட்டு அதோடைய இலக்கை அது போய் அடையிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு வேகம், ஒரு உத்வேகம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஆட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், அவங்களுடைய தடங்கல்கள் நமக்கு வரவே வராது. அதனால் நாம் கொஞ்சம் வித்தியாசமானவங்களா இருந்து நம்ம வாழ்க்கையை ஒரு பெரிய குளம் மாதிரி யோசித்து வர பிரச்சனைகளை அதில் போட்டு கரைச்சி சந்தோஷமாக வாழறதுக்கு கற்றுக்கலாம். ஞானம் ஒரு மூட்டை அளவு, உலகம் கோட்டை அளவு. எவ்வளோ அழகாக சொல்லி வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஞானம் ஒரு மூட்டை அளவு, உலகம் ஒரு கோட்டை அளவு. நாம் என்ன நினைக்கிறோம், இந்த கற்றது கைமண் அளவுன்னு ஔவையார் சொன்னதே தான். சில பேர் நினைப்பாங்க, உங்களெல்லாம் கம்பேர் பண்ணால் எனக்கு என்ன அறிவு தெரியுமா, எனக்கு இருக்கிற ஞானம் அது கடைசியில் பார்க்க போனால் ஒரு முட்டை அளவு கூட இருக்காது. அது மூட்டை அளவு இருக்கிறதா நாம் நினச்சிக்கிட்டா கூட இந்த உலகம் கோட்டை அளவு, ஒரு பெரிய ஒரு ராஜாவுடைய கோட்டை அளவுக்கு உலகங்கிற பொழுது நீ எவ்வளோ கற்றுக்கிட்டா என்ன, மூட்டையா முட்டையா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆக இதுக்கு ஒரு வரம்பே போட முடியாது. நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறது உங்களுடைய ஞான அறிவு உங்களுக்குள்ள ஆஹா பெருசாக நினைக்கலாமே தவிர உலகளவில் நீங்கள் ஒன்றுமே இல்லை. இதைத்தான் உண்மையான இந்த உண்மையை கற்றுக்கிட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லைங்களா? இன்னும் அறிவை தேடணும், ஆனால் ஆசைப்படக்கூடாது. நீங்கள் அனைவரும் கேட்டது எல்லாம் கிடைத்து நிறைந்த ஞானத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க.